நபிகள் நாயகம் வரார். நபிகள் நாயகம் சொல்றாங்க, நபிகள் நாயகம் சொல்லியிருக்கார். அதே மாதிரி நபிகள் நாயகம் குரான்ல என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கறத நான் வாசிச்சு காட்ட விரும்புறேன். முதல்ல நபிகள் நாயகம் யாருன்னு தெரிஞ்சுக்கிற முன்னாடி நபிகள் நாயகம் பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணுன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது முஹம்மது அப்படின்ற பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் உங்களுக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க பேரில் கூட முஹம்மது அப்படின்ற பேர் இருக்கும், என் பேரில் கூட இருக்குது. கிட்டத்தட்ட உலகத்திலேயே அதிகமாக சூட்டப்பட்ட பெயர் தான் இந்த முஹம்மது அப்படின்ற பெயர். அண்ட் இந்த முஹம்மது அப்படின்ற பெயருக்கு சொந்தக்காரர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொல்ல போனால் முஹம்மது அப்படின்றது தான் ஒரிஜினல் பெயர். நபிகள் நாயகம் அப்படின்றது இங்கே தமிழ்நாட்டு மக்கள் அவரை மரியாதையாக கூப்பிடும் விதம் தான் அது. ஓகேவா? கிட்டத்தட்ட நபிகள் நாயகம் மீதுள்ள பாசத்தின் காரணமாக இந்த காலத்தில் மட்டுமே 15 கோடி மக்களுக்கு மேலே தான் பேரில் முஹம்மது அப்படின்ற பெயரை சேர்த்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, வரலாற்றிலேயே ஒரு மனிதனை பற்றி புகழ்ந்தும் சரி விமர்சித்தும் அதிகமான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குன்னா அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக மட்டும்தான். அதன் அடிப்படையில் 1978ஆம் ஆண்டு மைக்கேல் ஹெச் ஹார்ட் அப்படின்ற ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர் மற்றும் ஆசிரியர் தனக்குன்னு ஒரு தனி குழுவை அமைத்து ஒரு ஆராய்ச்சி செய்கிறாரு. அந்த ஆராய்ச்சி அடிப்படையில் ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ணுறாரு. அந்த லிஸ்ட்டினுடைய அடிப்படையில் ஒரு புத்தகத்தையும் எழுதுகிறார். அந்த புத்தகத்தோட பெயர் தான் தி 100. அது எது பற்றின ஆராய்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றிலேயே இந்த உலகத்தில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய 100 சிறந்த மனிதர்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் எழுதுகிறார். அந்த 100 சிறந்த மனிதர்களில் முதல் இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் வச்சிருக்காரு. இதற்கு அவர் சொல்லக்கூடிய ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கிறிஸ்தவன், எனக்கு இயேசு கிறிஸ்துவை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விட நபிகள் நாயகம் தான் மதம் சார்ந்தும் சரி சமூகம் சார்ந்தும் தான் எதை செய்ய வந்தாரோ அந்த விஷயத்தில் வெற்றி அடைந்தவர், அவர் இறக்கும் முன்னே வெற்றியை கண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இது மட்டும் இல்லாமல் இயேசுவை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கான முக்கியமான காரணம் அவரை கடவுளாக பார்த்தது தான். ஆனால் நபிகள் நாயகமை ஒரு சாதாரண மனிதராகவும் இறை தூதராகவும் முன்னுதாரணமாகவும் பார்த்து மட்டுமே இன்றைக்கு 200 கோடி மக்கள் அவரை பின்தொடர்ந்து வராங்க. ஸோ இவ்வளோ முக்கியமான ஒரு நபராக இருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி, அவருடைய குணங்களை பற்றி ஒரு மாற்று மத சகோதரர் என்ன சொல்கிறார் அப்படின்றத பாருங்கள். நபிகள் நாயகம் ஐயாவை ஏன் தெரியுமா எங்களுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டோம்னு அவருடைய சீடன் அனஸ் அவர்கள் சொல்றாரு. யாராவது அவர் எதிரில் வந்தால் முதல்ல புன்முறுவலோடு அவங்க பார்ப்பாங்களாம். 2வது அவங்க சலாம் சொல்வதற்கு முன்னால இவர் சலாம் சொல்வாராம். கையை கொடுத்து யாராவது பேசினா அவங்க கையை விடுவிக்கும் வரை இவர் அந்த கையை எடுத்துக்கொள்ளவே மாட்டாராம். யாராவது ஒரு விஷயம் சொல்லும் போது காதை தாழ்த்தி கூர்மையாக நான் சொல்வதை கேட்கிறேன்னு கூர்மையாக கேட்பாராம். ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசிக் கொண்டிருக்கும் போது இவர் அந்த முகத்தை திருப்பிக் கொள்ளவே மாட்டாராம். எல்லாத்துக்கும் மேல எதிரில் இருப்பவர்கள் பேசும்போது அவர்கள் பேசி முடிக்கும் வரை இவர் காத்துக் கொண்டிருப்பாரா. எதிரில் இருப்பவர்களுடைய குரலுக்கு மேல் தன் குரல் உயர்ந்து விடாத வண்ணமாக பேசுவாராம். இப்படியான பணிவான குணங்களை கொண்ட ஒரு மனிதராக, அன்பான குணங்களை கொண்ட மனிதராக இருந்ததால் தான் நபிகள் நாயகம் ஐயா எல்லோருக்கும் வழிகாட்டியாக திகழ்ந்தார்னு அவர் சீடர் அனஸ் சொல்கிறார்.